பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆயத்தத்தோடு இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எரேமியாவின் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை பழகி வந்ததான தேவ ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளிலே தழைத்து வந்தவர்கள் அல்லது செழித்து காணப்பட்டவர்கள், வசனத்தில் ஊன்ற கட்டப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை, கடைசி நாட்களில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். இந்த காலங்கள் வஞ்சிக்கப்படுகிறதான காலங்களாக, உபதேசங்கள் மாற்றப்படுகிற காலங்களாக, வார்த்தையின் அனுபவங்கள் மாற்றப்பட்டு போகிறதான காலங்களாக இந்த காலங்கள் காணப்படுகிறது. தேவ ஜனங்களாகிய நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்திலே நீங்கள் உறுதியாய் இருக்கிறீர்களா? இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை எல்லாம் நம்புகிறீர்கள். தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே, உங்களுக்கு சொப்பனத்தை வியாக்கியானம் செய்கிறேன் என்கிற பெயரிலே, இப்படி பல விதங்களிலே அநேகர் பொய்யாய் உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை உரைத்து, பொய்யாய் வார்த்தைகளை புரட்டி, பொய்யாய் வியாக்கியானங்களை செய்து உங்களை வஞ்சிக்கிறதை நீங்கள் அறியாமலேயே இருக்கிறீர்கள். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கர்த்தருடைய தாசன்மார்களும் கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகளும் இன்னைக்கு வார்த்தையில் ஊன்ற கட்டப்பட்டவர்கள் தங்களை அறியாமலேயே வஞ்சிக்கப்படுகிறார்கள். தங்களை அறியாமலே வார்த்தையினாலே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறதை நாம் கேள்விப்படுகிறோம், அநேக இடங்களிலே பார்க்கிறோம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்களாம். அப்போ வஞ்சிக்கப்படுகிறதான காரியம் எதில்? வசனங்களிலே, வார்த்தைகளிலே. பார்க்கும்போது இனிமையாய் பேசுகிறது போல இருக்கும், உள்ளத்துக்கு ஆறுதலாய் பேசுகிறது போல இருக்கும். ஆனால் உபதேசங்கள் மாற்று உபதேசங்களாய், உங்களை வழி தவறி கொண்டு செல்லுகிற உபதேசங்களாய். வேதத்திலே நாம் அதே அதிகாரங்களில் வாசிக்கும் பொழுது, இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பாதிருங்கள். ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை தானே, அவர் சொன்ன வார்த்தை தானே. அப்போது இன்னைக்கு எது நிஜம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எது உண்மையுள்ள வார்த்தை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையிலே, சத்தியத்திலே நிலைத்திருக்கிற அனுபவத்தை கர்த்தர் இன்று ஒவ்வொருவருக்கும் தருவாராக. எத்தனை காரியங்கள் உள்ளே வந்தாலும் சரி. கடந்த நாளிலே ஒரு ஊழியரோடு கூட பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் சில காரியங்களுக்காக அணுகினார்கள். அப்போது அவர்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் அப்போ அவர்களிடத்தில் கேட்ட உபதேசங்கள் என்ன, அதனுடைய சத்தியங்கள் என்ன? அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம பென்டிகாஸ்டல் டாக்டரும் தான், அந்த உபதேசங்கள் சரியான உபதேசங்கள் தான். பாருங்கள், ஒரு ஊழியக்காரனாய் அதை பார்த்து அதை செயல்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. சுவாசிகளாகிய நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய குடும்பங்களிலும், உங்களுடைய சபைகளிலும் உபதேசங்களிலே கவனமாக இருந்து ஓட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நம்பாமல் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ. தீர்க்க தரிசனம் என்பது ஏதோ நீ இப்படி சுகமாயிருவே, இப்படி உனக்கு பணம் வரும், இப்படி போகும் இல்லைங்க. இந்த வசனம் தாங்க தீர்க்க தரிசனம், இந்த வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். கன்ஃபஸ் அ வேர்ட், வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள். வார்த்தையை எப்படிங்க? உங்கள் ஊழியக்காரங்க, உங்கள் சபையில் கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்குறாரோ அது போதும், அதை நம்புங்க. சில நேரங்களில் சில ஊழியக்காரங்களை கொண்டு வரலாம், அவர்கள் வந்தால் அவர்கள் பிரசங்கித்து விட்டு கடந்து போவார்கள். ஆனால் உங்கள் ஊழியக்காரன் உங்களுக்கு உத்தரவாதம் எடுத்து உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள், அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வார்த்தையில் தலை தோங்குங்கள், அந்த வார்த்தையில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை பிடிச்சு ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கும் உதவாத வார்த்தைகளை நம்புகிறதான கூட்டங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் விலக்கப்பட, வசனத்திலே உறுதியைப்பட, வார்த்தையிலே ஸ்திரப்படுத்தப்பட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கொடுக்கப்பட்ட உபதேசத்தில் நிலைத்திருப்போம். உபதேசத்தை தவிர்த்து வருகிற உபதேசங்களிலே நீங்கள் செயல்பட வேண்டாம். அவைகளில் கலந்து கொள்ளவும் வேண்டாம். அவைகளுக்கு உங்கள் இருதயத்தை செயல்படுத்தவும் வேண்டாம்.
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபை, கொடுத்த ஊழியக்காரன், கொடுத்த மெய்ப்பன் சொல்லுகிற வார்த்தையில், உபதேசத்தில் நிலைத்திருங்கள். ஆதியில் கொண்ட உபதேசத்தில் முடிவு பரியந்த நிலைத்திருப்பீர்களானால் கிறிஸ்துவனிடத்தில் உங்களுக்கு பங்கு உண்டு. காட் bless you. God bless you.